அமெரிக்காவின் பிரம்மாண்டமான யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க கடற்படையை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். எங்கள் ஏவுகணை எல்லைக்குள் அந்த கப்பல் வந்த அடுத்த நிமிடம் அது துல்லியமாக குறிவைக்கப்படும் என்று ஈரானிய கடற்படை தளபதி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் CVN 72 இது ஒரு நிமிட்ஸ் கிளாஸ் ரக விமானம் தாங்கி கப்பலாகும். இதுவரை கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய போர் கப்பல்களில் இதுவும் ஒன்று. 330 மீட்டருக்கும் அதிக நீளம் கொண்ட இந்த ராட்சச கப்பல் சுமார் 1,00,000 டன் எடையை இடமாற்றம் செய்யக்கூடியது. இதன் அகலம் 252 அடி. இதில் 90க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை நிறுத்த முடியும். உண்மையைச் சொல்லப்போனால் இது கடலில் மிதக்கும் அமெரிக்காவின் ஒரு இறையாண்மை கொண்ட நிலப்பகுதியாகவே கருதப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இதை கட்ட தோராயமாக $4.5 பில்லியன் செலவானது. இன்றைய பணவீக்கத்திற்கு ஏற்ப கணக்கிட்டால் இதன் அடிப்பகுதி மட்டுமே சுமார் $11 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 92,000 கோடிக்கும் அதிகமான முதலீட்டை குறிக்கிறது. இந்த கப்பலில் அதிநவீன F-35C லைட்னிங் II ரக ஸ்டெல்த் போர் விமானங்கள் மற்றும் சூப்பர் ஹார்னட் விமானங்கள் எந்நேரமும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. கடலில் இந்த மிதக்கும் நகரத்தை இயக்க அமெரிக்க கடற்படை ஒவ்வொரு நாளும் சுமார் 21 கோடி செலவிடுகிறது. 2 A4W அணு உலைகள் இந்த கப்பலுக்கு தேவையான அபார ஆற்றலை வழங்குகின்றன. இதன் மூலம் எரிபொருள் நிரப்பாமலேயே 25 ஆண்டுகள் வரை தொடர்ந்து பயணம் செய்ய முடியும் என்பது ஒரு பிரம்மாண்டமான பொறியியல் சாதனையாகும். இந்த கப்பலில் 3200 வீரர்கள் மற்றும் விமானப் பிரிவில் 2480 வீரர்கள் என மொத்தம் 5600க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். இதில் சொந்தமாக மருத்துவமனை, தபால் நிலையம், ஜிம் மற்றும் தினசரி 4 லட்சம் கேலன் நன்னீர் தயாரிக்கும் இயந்திரங்கள் என ஒரு நகரத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளன. போர்க்களத்தில் மட்டுமல்லாமல் 2004ஆம் சுனாமி சமயத்தில் இந்தோனேஷியாவிற்கு மிகப்பெரிய அளவில் மனிதாபிமான உதவிகளை வழங்கி இக்கப்பல் தனது பெருமையை நிலைநாட்டியுள்ளது.